திருப்புகழ் 4. விநாயகர். நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ் பால் தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பவல் எல் பொறி நிகரில் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வொடு தொட்ட கரத்தொரு மகர சலநிதி வைத்து துதிகர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மருவு மலர்புனை தொத்திர சொல்கொடு வளர்க்கை குழைப்பிடி தொப்பனம் குட்டொடு வனச பரிபுர பொன்பத அர்ச்சனை மறவேனே தெனன தெனதென தெத்தன அனபல சிறிய அறுபத மொய்த்ததிரப்புணல் திரளுமுரு சதை பித்தம் நினக்குடல் செறி மூளை செரும உதர நிரப்பும் செருக்குடல் நிறைய அரவ நிறைத்த களத்திடை திமித திமி மத்தள மிடக்கைகள் செகசேசே எனவே துகு துத்தென ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட டிமுட டிமு டிட்டிமினத்தவிழ் எழும் ஓசை இகழி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரு நிசி சரரை பெலியிட்டருள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் அருளிய எனது திருவடி என்று தொடங்கும் இப்பாடல் முதல் பாதி முழுவதும் விநாயகப் பெருமானுக்கு செய்யப்படும் விரிவான வழிபாட்டு முறைகளை விளக்குகிறது. இரண்டாம் பாதி முருகனின் உக்கிரமான போர்க்கள காட்சியை விளக்குகிறது. அதாவது, முருகப்பெருமானே, உன் நினைவும் அருளும் எனக்கு கிடைக்க நான் முதலில் விநாயகருக்கு அறுசுவை உணவுகளை படைத்து தோப்புக்கரணம் இட்டு வழிபடுவேன். அந்த அருளை கொண்டு பேய்கள் நடனமாடும் பயங்கரமான போர்க்களத்தில் அசுரர்களை அழித்த உனது வீரத்தை பாடுவேன் என்பது இந்த பாடலின் சாராம்சமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.